ஹாய் ஹலோ இன்றைக்கி ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனில் நம்ம பார்க்குறது ஃபுல் குந்தன் பேங்கிள்ங்க. கடா பேங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் ஃபுல்லாகவே எவ்வளோ கிராம்ஸ் வந்து இந்த பேங்கிளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு சொல்ல போகிறேங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறது 2 கட் நார்மல் பேங்கிள் இல்லை ரவுண்ட் பேங்கிள்னு சொல்லலாங்க. ஸோ இதில் 2.8 சைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4x4 எடுத்திருக்கேங்க. ஸோ தென் நமக்கு என்ன தேவை அப்படின்னா 3mm ரவுண்ட் தேவைப்படுங்க. ஸோ இப்போ நான் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய டவுட்ஸ் இதில் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் 20 கிராம் எடுக்கிறேங்க. ஸோ 20 கிராம் இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் குந்தனுங்க. மேட்க்கும் க்ளாஸிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது மேட் வந்து வெயிட்லெஸ்ஸுங்க. ஸோ வந்து வெயிட்டே இருக்காது. நமக்கு க்ளாஸியாக இருந்துச்சுன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 50 கிராம் மேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிக குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே 50 கிராம் க்ளாஸி வாங்கினீங்கன்னா கம்மி குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட வெயிட்டு தாங்க நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நான் வந்துட்டு 20 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது, அக்கா நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கங்க. நிறைய நானே வந்துட்டு என்னோடய தெரிஞ்சவங்க மூலியமாகவே நான் நிறைய பேர் இதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்லியே கொடுத்துட்ற, அப்புறம் எப்படி உனக்கு ஆர்டர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்கங்க. ஒன்றே ஒரு விஷயம் நான் யோசிக்கிறது, சொல்லி கொடுக்கறதுனால மட்டும்தான் என்னோட மெமரி பவர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் நிறைய விஷயம் புதுசாக கற்றுட்ருக்கேன், நான் சொல்லி கொடுக்கறதுனால மட்டும்தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குங்க. எனக்கு வர ஆர்டர்ஸ் எங்கேயுமே போகாது, கண்டிப்பாக அது எனக்கு வந்து சேருங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுத்தது எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கொயருங்க. நம்ம வந்து நார்மல் குந்தன் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்காகனா நடுவில் வச்சு நம்ம சும்மா அங்கங்கே வைக்க போகிறோங்க. அதனால் ஸ்கொயர் கொஞ்சமாக ஒரு 4 பீஸ் தேவைப்படும், அவ்வளோதான். 3 பீஸ் தான் ஒரு பேங்கிளுக்கு தேவைப்படுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3mm ரவுண்டு தேவைப்படுங்க. அதுவுமே ரொம்ப கம்மி குவான்டிட்டி, 1 கிராம் அந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதையுமே எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிகினர்ஸு எவ்வளோ கிராம் குந்தன்ஸ் பிடிக்குதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ வாங்குறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. அதனால் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேங்கிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு த்ரெட் மேலே நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே இந்த கம் தாங்க, ஃபெஃபிக்ரில் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஃபெஃபிக்ரிலில் வந்துட்டு நம்ம நார்மல் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீமியம் குவாலிட்டினா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுவே வந்துட்டு நமக்கு வந்து 24 ஹார்ஸ் காஞ்சாவே போதுங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடும். காயிற டைம் ரொம்பவே முக்கியம். குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு காயிற டைம் தாங்க பெஸ்ட்டு. குவாலிட்டி அப்படின்னாவே இந்த காயிற டைம் கொடுத்திங்கனாவே நல்லாயிருக்குங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு காலையில் அர்ஜென்ட்டாக ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. டிஸ்பேச் பண்ணுற நேரத்தில் எனக்கு வந்து கண்டிப்பாக சிஸ்டர் எனக்கு ஒன்று வேணும், பேங்கிள்ஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு 4 பேங்கிள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, நார்மல் பேங்கிள்ஸ் மாதிரி. ஸோ நானுமே வந்துட்டு காயாதுங்க சிஸ்டர், இப்போ காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் டிஸ்பேச் பண்ண சொன்னாங்க. நானுமே வந்துட்டு கண்டிப்பாக காயாது, அது வந்துட்டு நம்ம குவாலிட்டி இருக்காதுன்னு தாங்க நினச்சேன். அதே மாதிரி தான் வந்து கஸ்டமர் வந்துட்டு நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன், செஞ்சுட்டேன். ஓரளவுக்கு ஃபேன் கடியில் வச்சு காய வச்சு அவங்க வற்புறுத்தி கேட்டனால மட்டும்தான் நான் பண்ணேன், அனுப்பிச்சி விட்டுட்டேங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு 2 டேஸில் ரிப்ளை வருது, சிஸ்டர் மற்ற எல்லா பேங்கிள்ஸும் சூப்பராக இருந்துச்சுங்க சிஸ்டர், கடைசியாக பண்ண பேங்கிள் மட்டும் ஸ்டோன் 1-2 விழுந்துருச்சுன்னு கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. ஆக்சுவலி ஒரு ரீசெல்லர் கொடுத்த ஆர்டர் தான். அப்போ தான் சொன்னேன், சிஸ்டர் நான் இந்த மாதிரி யாருக்குமே பண்ணித்தர மாட்டேன், நீங்கள் கேட்டனால மட்டும்தான் நான் பண்ணி கொடுத்தேன். மார்னிங்கே பண்ணி ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுறது கண்டிப்பாக குந்தன்ஸ் விழுவும், ரீசன் இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே ஆமாங்க சிஸ்டர் என்னோட தப்பு தான், இனி அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன், குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா காயறதுக்கான டைமும் கொடுத்திங்கன்னா தாங்க நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சு ஸ்டோன்ஸ் வந்து விழுகாமல் இருக்கும். அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வந்து நார்மல் குந்தன்ஸ் வச்சுட்டு சைடில் சுற்றியும் 3mm ரவுண்டு வச்சாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்கொயரை நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வரிசையாக ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 தடவை நடுவில் ஒன்று டிவைட் பண்ணி 3 தடவை வந்து நார்மல் குந்தன் வச்சு சுற்றியும் 3mm ரவுண்ட் வைக்க போகிறேங்க. மற்ற பக்கம் எல்லாமே வந்து இந்த
பிங்க் கலரில் நான் கிளாஸி மேட் ஃபினிஷில் நான் பண்ண போகிறேங்க. ஸோ ஃபுல்லாகவே ஸ்கொயர் தான். இந்த மாதிரி தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. கலர் சாய்ஸ் எல்லாமே என்கிட்ட நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள், பட் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டில் உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் பண்ணேன் என்னங்கிறத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சிஸ்டர் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மூவிங் இருக்கான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாங்க மூவிங் இருக்குது. ஏன்னா எங்கிட்டயே ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் ஒருத்தங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா ஸ்டேட்டு, அவங்க பார்த்திங்கன்னா அகைன் மறுபடியும் பேங்கிள்ஸ் எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்க. அப்புறம் சாரீ பின் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து வேல்யூபிளாக தாங்க இருக்குது. ஸோ தாராளமாக இறங்கி உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறது நிறைய பேர் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கங்க. எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறது, கிளாஸில் சொல்கிறதும் அதே தான். அதாவது நம்ம நிறைய இன்வெஸ்ட் இவ்வளோ பண்ணிட்டோமே, இதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்து அதை எடுக்க போகிறோம் தெரியலையேன்னு யோசிக்கிறத விட கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சைடு அது மூவ் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு எப்படி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுங்கிறதெல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மூவிங் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. எப்பயுமே வந்து எடுத்ததும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது போகலையே நம்ம வருத்தப்படுறதுல நோ யூஸ்ங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க வாங்கணும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ அந்த டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கங்க. ஸோ அதோட சொல்யூஷன் கேட்பீங்க. நான் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. நான் வந்துட்டு ஒன்லி இன்ஸ்டா, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி தாங்க போடுறேன். கஸ்டமர்ஸ் என்னோடதை வந்து அந்த குவாலிட்டியை பார்த்து திருப்பி வராங்க. அதுதான் ரீசனுங்க. நீங்களுமே குவாலிட்டியாக கொடுங்க, கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் திரும்பி வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நவராத்திரி டைம் வரப்போகுது. ஸோ ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமை. இந்த டைம் தான் நமக்கு பீக்கான டைமுங்க. நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட்காக பார்த்துட்ருப்பாங்க. அப்போ உங்களோட ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் அவங்களுக்கு காமிச்சு நீங்கள் தாராளமாக ஆர்டரை வந்து வாங்கினீங்கன்னா உங்களோடது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு வருங்க. என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன பிஸ்னஸ் டிப்ஸ் நான் எல்லாத்துலேயுமே சொல்லிகிட்டே தாங்க வரேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸும், அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே வந்துட்டு என்னென்ன நான் பண்ணுறனோ அத்தனையுமே வீடியோ எடுத்து போடுறதா தாங்க பிளான் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோஸு. நிறைய பேர் செய்ய முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் ரீசெல்லிங் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வந்து வாங்கி ரீசெல் பண்ணலாங்க. நானுமே ரீசெல்லிங்க்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி பண்ணிங்கனாங்களும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம வந்து இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி வர ரேஞ்சில் இருந்து நீங்கள் வந்து ஃபுல் குந்தன் ஒர்க்காக இருந்தால் 50 ருபீஸ் அந்த மாதிரி வைக்கலாங்க. இதுவே வந்து நம்ம ரப்பர் பேண்டு, சென்டர் கிளிப்ஸு, ஜிம்காஸ்லாம் வைக்கக்குள்ள நம்ம வாங்குறதே கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவோம். அப்போ வந்து நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதிலேருந்து 20 ருபீஸ் 30 ருபீஸ் அவ்வளோதாங்க நம்ம ப்ராஃபிட் வைக்க முடியும். எதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணுமோ அவ்வளோதாங்க வைக்க முடியும். ஸோ அதையுமே யோசித்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சைடில் மூவிங் இருக்குங்க. நிறைய பேர் சிஸ்டர் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்கங்க. எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு செய்ய கற்றுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி பார்த்து அதுக்கப்புறமா வந்து எங்கே வந்து குவாலிட்டியாக கிடைக்குதுங்கிறத பார்த்து நம்ம ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பிக்கப் பண்ண முடியும். சிஸ்டர் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் டக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ணி கொடுத்தாகணும். நம்ம சாய்ஸ்க்கு நம்ம எதுவுமே வாங்க முடியாதுங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ ரியாலிட்டி என்னவோ அதை தெரிஞ்சு நீங்கள் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ ஒரு ஃபுல் பேங்கிள்ஸ் முடிச்சாச்சுங்க. ஸோ 2 பேங்கிள்ஸையும் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ பேசிகிட்டே நான் முடிச்சிட்டேன். நான் 3 சைட்ஸ் வச்சு முடிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 25 பேர் கேட்டிருந்தாங்கங்க கஸ்டமரு. ஸோ எல்லாமே 2/8 சைஸ் தான். ஸோ எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸில் பண்ணி கொடுத்துருந்தேங்க. ஸோ இது பேர் எவ்வளோக்கு கொடுத்தீங்கன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது
அதுக்கு முன்னாடி எவ்வளோ கிராம்ஸ் பிடிச்சிருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 20 கிராம் போட்டோங்க இல்லையா? ஸோ வந்துட்டு எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இது எதுக்காக மெஷர்மெண்ட்டுனா, நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 2 கட் இந்த மாதிரி பேங்கிள் ஒர்க் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ கிராம்ஸ் வாங்கினா கரெக்டாக இருக்குங்க. ஸோ 20 கிராம் போட்டோம். நமக்கு பார்த்திங்கன்னா 12 கிராம் ரிமைனிங் இருக்குங்க. அப்போ 8 கிராம் குந்தன்ஸ் தான் பிடிச்சிருக்கு ஒரு பேருக்கு. ஸோ 2/8 சைஸுக்கேங்க, பெரிய பேங்கிள்ஸ்க்கே. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 12 கிராம் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே 25 பேருங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தென் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா, நான் பேர் வந்து 170க்கு கொடுத்தேங்க. ஸோ ரீசெல்லிங் அதாவது நிறைய கேட்டனால 170க்கு கொடுத்தேங்க.